أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று நான் எந்த போரை பற்றி எடுத்துரைக்க இருக்கின்றேனோ அதனுடைய பெயர் ஹஸ்ரத் முன்சீர் பின் அம்ரு அவர்களின் போர் அல்லது பிரு மவுனா போர் என்று அழைக்கப்படுகின்றது. வேதனை மிகுந்த இந்த நிகழ்வும் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. சிலரை பொறுத்தவரை இந்த போர் ரஜி போருக்கு முன்பு நிகழ்ந்ததாகவும் சிலரை பொறுத்தவரை ரஜி போருக்கு பிறகு நிகழ்ந்ததாகவும் உள்ளது. இந்த சம்பவமும் ரஜி போரை போன்றே எதிரிகளின் மோசடி மற்றும் இரக்கமற்ற தன்மையின் மிக தீய முன்மாதிரியாக இருக்கின்றது. இந்த போர் பிரு மவுனா போர் என்று அழைக்கப்படுகின்றது. பிரு மவுனா என்பது மக்காவில் இருந்து மதினாவுக்கு செல்லும் வழியில் பனு சுலைம் பகுதியில் இருந்த ஒரு கிணறு ஆகும். அது இந்த பெயரை கொண்ட பகுதியாகவும் இருந்தது. இதன் காரணமாகவே இதனுடைய பெயர் பிரு மவுனா போர் என்று பிரபலமடைந்திருந்தது. இந்த போரின் அமீராக ஹஸ்ரத் முன்சீர் பின் அம்ரு அவர்கள் இருந்தார்கள். ஆகவே இது ஹஸ்ரத் முன்சீர் பின் அம்ரு அவர்களின் போர் என்றும் அழைக்கப்படுகின்றது. அதேபோன்று இது சரியத்துல் குரா என்ற பெயராலும் அழைக்கப்படுகின்றது. பிரு மவுனா போருக்காக புறப்பட்ட அனைத்து சஹாபிகளும் இளைஞர்களாக இருந்தார்கள். அவர்கள் திருக்குரானை கிராத் செய்யக்கூடியவர்களாக இருந்ததன் காரணமாக மக்கள் அவர்களை குரா என்ற பட்ட பெயராலும் நினைவு கூர்ந்து வந்தனர். இந்த போரின் பின்னணியை குறித்து ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள். சுலைம் மற்றும் கத்ஃபான் ஆகிய இந்த கோத்திரங்கள் அரேபியாவின் நடுப்பகுதியில் உயர்வான பகுதியான நஜதில் குடியிருந்தார்கள். மேலும் மக்கத்து குறைஷிகளுடன் சேர்ந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷமத்தனமான கோத்திரங்களின் விஷமங்கள் அதிகரித்து கொண்டே சென்றன. மேலும் நஜதின் அனைத்து உயர்வான பகுதிகளிலும் இஸ்லாத்தின் பகைமையின் விஷம் வீசிக்கொண்டே சென்றது. எந்த காலத்தை குறித்து நாம் தற்போது குறிப்பிட்டு வருகிறோமோ அக்காலத்தில் அரேபியாவின் மத்திய பகுதியில் இருந்த பனு ஆமீர் கோத்திரத்தின் தலைவனான அபு பரா ஆமிரி என்பவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் அன்னாரை சந்திப்பதற்காக ஆஜரானார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமன்மையுடனும் பரிவுடனும் அவருக்கு இஸ்லாத்தை பற்றி தப்லீக் செய்தார்கள். அவரும் வெளிப்படையான முறையில் ஆர்வத்துடனும் கவனத்துடனும் அன்னாருடைய சொற்பொழிவை கேட்டார். ஆனால் முஸ்லீமாக ஆகவில்லை. எனினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நஜத் வாசிகளுக்கு இஸ்லாத்தை பற்றி தப்லீக் செய்யும் வண்ணம் தாங்கள் என்னுடன் தங்களுடைய சில தோழர்களை நஜதை நோக்கி அனுப்பி வையுங்கள், நஜது மக்கள் தங்களுடைய அழைப்பை மறுக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன் என்று கோரிக்கை வைத்தார். தமக்கு நஜது மக்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று அன்னார் கூறினார்கள். தாங்கள் ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம், தாங்கள் அனுப்பி வைக்கும் மக்களின் பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் வழங்குகிறேன் என்று அபூபரா கூறினார். அபூபரா ஒரு கோத்திரத்தின் தலைவராக இருந்தார். அத்துடன் செல்வாக்குள்ளவராகவும் இருந்தார். ஆகவே பாதுகாப்புக்கு அவர் உத்தரவாதம் வழங்கிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நம்பினார்கள். மேலும் சஹாபிகளின் ஒரு குழுவை நஜதை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். இது வரலாற்று நூலில் கூறப்பட்டுள்ள அறிவிப்பாகும். புகாரியில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், பிரபலியமான கோத்திரமான பனு சுலைமுடைய கிளை கோத்திரங்களாக இருந்த ரேல் மற்றும் ஜக்வான் ஆகியவற்றின் சில மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வெளிப்படுத்திய பின்னர், எங்களுடைய சமுதாயத்தில் எவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக எங்களின் உதவிக்காக சில மக்களை அனுப்பி வையுங்கள் என்று கோரிக்கை வைத்தனர்.
எந்த மாதிரியான உதவி என்று இங்கு விளக்கம் கொடுக்கப்படவில்லை. தப்லீகா அல்லது படை உதவியா என்று கூறப்படவில்லை. எவ்வாறு இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழுவை அனுப்பி வைத்தார்கள். பேரே மவுனாவுடைய விளக்கங்களில் புகாரியுடைய அறிவிப்புகளிலும் துரதிருஷ்டவசமாக சில சம்பவங்கள் கலந்துவிட்டன. அதன் காரணமாக முழுமையான முறையில் உண்மை தீர்மானிக்கப்பட இயலாமல் போய்விட்டது. ஆனால் எவ்வாறு இருப்பினும் அந்த சந்தர்ப்பத்தில் ரியல் மற்றும் ஜக்வான் ஆகிய கோத்திரங்களைச் சார்ந்த மக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி இருந்தார்கள். சில சஹாபிகளை தம்முடன் அனுப்பி வைக்குமாறு அவர்கள் விண்ணப்பம் வைத்தார்கள் என்ற அளவுக்கு உறுதியாக அறிய முடிகிறது. இந்த இரு அறிவிப்புகளின் ஒருங்கிணைந்த நிலையை பார்க்கும்போது ரியல் மற்றும் ஜக்வான் கோத்திரங்களைச் சார்ந்த மக்களுடன் ஆமீர் கோத்திரத்தின் தலைவரான அபூபரா ஆமிரியும் வந்திருந்தார். அவர் அவர்களின் சார்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசினார். ஆகவே வரலாற்று அறிவிப்புகளின் அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு நஜது வாசிகள் சார்பாக திருப்தி இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவது, அதற்கு பதில் அளிக்கும் விதமாக தாங்கள் கவலைப்பட வேண்டாம், தங்களுடைய சஹாபிகளுக்கு எந்த துன்பமும் வந்தடையாது என்று நான் அதற்கு உத்தரவாதம் வழங்குகிறேன் என்று அவர் கூறுவது ஆகியவை எதன் பக்கம் சுட்டிக்காட்டுகிறது என்றால், அபூ பராவுடன் ரியல் மற்றும் ஜக்வானை சார்ந்த மக்களும் வந்திருந்தார்கள். அதன் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை இருந்தது என்பது தெரிய வருகிறது. அல்லாஹ்வே நன்கறிவான். எவ்வாறு இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு சஃபர் மாதத்தில் முன்சிர் பின் அம்ரு அன்சாரி அவர்களின் தலைமையில் சஹாபிகளின் ஒரு குழுவை அனுப்பி வைத்தார்கள். பொதுவாக இம்மக்கள் அனைவரும் அன்சாரிகளை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். எண்ணிக்கையோ 70 இருந்தது. ஏறக்குறைய அனைவரும் திருக்குரானை ஓதக்கூடிய காரியாக இருந்தார்கள். இதை குறித்து ஒரு எழுத்தாளர் இவ்வாறு எழுதுகிறார்: பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ்வின் மார்க்கம் முழு உலகிலும் மேலோங்கிவிட வேண்டும் என்பதும், எல்லா மக்களும் இஸ்லாத்தின் நிழலில் வந்துவிட வேண்டும் என்பதும், ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் அடியாராக ஆகிவிட வேண்டும், அதன் மூலமாக அவர்கள் உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதும் அன்னாரின் விருப்பமாக இருந்து வந்தது. எனவே மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுப்பதிலும் தப்லீகுடைய கடமையை செய்வதிலும் அன்னார் அளவில்லாத அளவு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். அதற்காக அனைத்து வழிவகைகளையும் செயல்படுத்துவதற்காக பெரும் பெரும் தியாகங்களை செய்வதற்கும் தயங்கியது கிடையாது. இதன் காரணமாகத்தான் நஜது மக்கள் சார்பாக ஆபத்து இருந்த போதிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவாறு அபூபரா நம்பிக்கையூட்டியதை நம்பி சஹாபிகளின் ஒரு பெரும் குழுவை அவர்களின் பக்கம் அனுப்பி வைத்தார்கள். தப்லீக் கடமையை முழுமை செய்வதற்காகவும் இஸ்லாத்தை பரப்புகின்ற தூய பணியை முன்னெடுத்து செல்வதற்காகவும் இவ்வளவு பெரிய நடவடிக்கையை அன்னார் மேற்கொண்டார்கள். எவ்வாறு இருப்பினும் படைத்தளபதியான ஹஸ்ரத் முன்சிர் பின் அம்ர் அவர்கள் முத்தலிப் சல்மி என்ற பனு சுலைபுடைய ஒரு வழிகாட்டியுடன் புறப்பட்டார்கள். அவர்கள் பேரு மவுனாவை அடைந்து அங்கு முகாமிட்டார்கள். ஹஸ்ரத் அம்ரு பின் உமையா ஜம்ரி அவர்களின் கண்காணிப்பின் கீழ் தம் சவாரி கால்நடைகளை மேய விட்டார்கள். அவர்களுடன் ஹாரிஸ் பின் சிம்மா அவர்களும் இருந்தார்கள். இப்னு ஹிஷாம் அவர்கள் ஹாரிஸ் அவர்களுக்கு பதிலாக முன்சிர் பின் முஹம்மது அவர்களின் பெயரை எழுதியிருக்கிறார்கள். இந்த போர் தொடர்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு கடிதத்தின் குறிப்பு காண கிடைக்கிறது. அதை அன்னார் ஆமிர் பின் துஃபைல் என்பவன் பெயருக்கு எழுதியிருந்தார்கள். அதனுடைய விளக்கத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களின் குழுவிடம் ஆமிர் பின் துஃபைலுடைய பெயருக்கு ஒரு கடிதத்தையும் வழங்கினார்கள். இவன் அபூபரா ஆமிர் பின் மாலிக்குடைய சகோதரனுடைய மகனாகவும் பனு ஆமிருடைய ஆணவம் கொண்ட கர்வமிக்க தலைவர்கள் ஒருவனாகவும் இருந்தான். அந்த நிகழ்வு என்னவென்றால், அந்த நபர் தன்னுடைய உள்ளத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பின் உண்மைத்துவத்தை புரிந்து கொண்டவனாக இருந்தான். வெகு விரைவில் அன்னாருக்கு முழு அரேபிய தீபகற்பத்திலும் வெற்றியும் மேன்மையும் கிடைத்துவிடும் என்பதை இவன் நன்கு அறிந்திருந்தான். ஆனால் அத்துடனேயே அவன் தன்னுடைய ஆட்சிக்கான கனவும் கண்டு கொண்டிருந்தான். தாம் முதலிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று ஏதேனும் பேரம் பேசி வரலாம் என்று அவனுடைய சிந்தனையில் ஷைத்தானிய எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. ஆகவே அவன் அன்னாருடைய சமூகத்தில் ஆஜராகி, கிராமங்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய அதிகாரமும் நகரங்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கு எனது அதிகாரமும் இருக்க வேண்டும். இதற்கான
ஒப்புதலை நான் தங்களுக்கு வழங்குகிறேன், அல்லது தங்களுக்கு பிறகு நான் தங்களுடைய கலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக வேண்டும், அல்லது கத்ஃபானுடைய 1000 சிகப்பு மஞ்சள் நிற குதிரைகள் மற்றும் 1000 ஒட்டக படையுடன் நான் தங்களுடன் போரிடுவேன் என்று அவன் கூறினான். அதாவது 3 நிபந்தனைகளை அவன் எடுத்து வைத்தான். ஆமிர் பின் துஃபைலுடைய மூடத்தனமான கோரிக்கைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். எந்த விஷயத்தையும் ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் தோல்வி அடைந்து திரும்பினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரே மவுனா வாய்ப்பை மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுப்பதற்கு பொருத்தமான சந்தர்ப்பமாக கருதினார்கள். ஆகவே அன்னார் குறிப்பாக அவனுடைய பெயரில் ஒரு கடிதத்தை எழுதி சஹாபிகளின் கையில் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். படைத்தளபதியான ஹஸ்ரத் முன்சிர் பின் அம்ரு அவர்கள் ஹஸ்ரத் ஹராம் பின் மில்ஹான் அவர்களின் கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதத்தை கொடுத்து பனு ஆமிர் கோத்திரத்தின் தலைவனான ஆமிர் பின் துஃபைலை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். ஹஸ்ரத் ஹராம் பின் மில்ஹான் அவர்கள் இக்கடிதத்தை கொண்டு சென்ற விவரம் குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் ஹராம் பின் மில்ஹான் அவர்கள் தம்முடன் 2 தோழர்களை அழைத்து சென்றார்கள். அவர்களில் ஒரு சஹாபி ஒரு கால் ஊனமுற்றவராக இருந்தார். அவருடைய பெயர் கஅப் பின் ஸெய்தாக இருந்தது. இன்னொரு தோழருடைய பெயரை குறித்து அநேக வரலாற்று ஆசிரியர்கள் மௌனம் காத்துள்ளார்கள். ஆயினும் புகாரியுடைய ஒரு விளக்க உரையான ஃபதுஹுல் பாரியில் ரஜி போர் என்ற தலைப்பின் கீழ் இந்த சம்பவத்தின் விளக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் இன்னொரு தோழருடைய பெயர் முன்சிர் பின் முஹம்மது என்று கூறப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் இந்த மூவரும் புறப்பட்டார்கள். ஹஸ்ரத் ஹராம் அவர்கள் தமது 2 தோழர்களிடம், நீங்கள் எனக்கு அருகாமையிலேயே இருக்க வேண்டும், நான் அவர்களிடத்தில் செல்வேன், அவர்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்துவிட்டால் நல்லது, அவர்கள் என்னை கொலை செய்துவிட்டால் நீங்கள் இருவரும் நமது தோழர்களிடத்தில் திரும்பி வந்துவிட வேண்டும் என்று முன்பே கூறி வைத்திருந்தார். அதற்கு பிறகு அவர்கள் எவ்வித தயக்கமும் இன்றி அல்லாஹ்வின் எதிரியான ஆமிர் பின் துஃபைலிடம் சென்றார்கள். அவன் பனு ஆமீருடைய சில மக்களுடன் அமர்ந்திருந்தான். ஹராம் அவர்கள் அந்த அனைவரையும் பார்த்து, நான் அல்லாஹ்வின் தூதருடைய கடிதத்தை கொண்டு சேர்க்க வந்துள்ளேன், நீங்கள் எனக்கு இதற்காக அடைக்கலம் தருகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறோம் என்று பதில் கூறினார்கள். ஹராம் அவர்கள் அவர்களுடன் கலந்துரையாட ஆரம்பித்தார்கள். ஹராம் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடிதத்தை வாசிக்க ஆரம்பித்தார் என்று மூசா பின் உக்பா அவர்களின் அறிவிப்பில் வருகிறது. தபரி வரலாற்று நூலில் ஹராம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து, பேரு மவுனாவை சார்ந்தவர்களே, நான் உங்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய பிரதிநிதியாக வந்துள்ளேன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஹராம் அவர்களின் இந்த அருளுக்குரிய கலந்துரையாடல் தொடர்ந்து கொண்டிருக்கும் போதே அங்கு இருந்த மக்கள் தம் தீய அகத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் தம் நபர் ஒருவரிடம் ஹராமுக்கு பின்னால் செல்லுமாறு சைகை செய்தார்கள். அந்த நபர் உடனடியாக ஹராம் அவர்களுக்கு பின்னால் சென்றடைந்தான். ஈட்டியை கொண்டு அவர்கள் மீது தாக்கினான். அது அவர்களுடைய உடலை துளைத்து சென்று விட்டது. ஓர் அறிவிப்பில் வருகிறது, ஹராம் அவர்கள் கடிதத்தை ஆமிர் பின் துஃபைலிடம் கொண்டு சென்றார்கள். அப்பொழுது அந்த அநீதியாளன் அந்த கடிதத்தை பார்க்க கூட விரும்பவில்லை. அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை ஷஹீதாக்கிவிட்டான். எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் ஹராம் அவர்கள் வருவதற்கு தாமதமான போது முஸ்லிம்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். கொஞ்ச தூரம் சென்ற பிறகு அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வந்து கொண்டிருந்த படையை அவர்கள் எதிர்கொள்ள நேர்ந்தது. அவர்கள் முஸ்லிம்களை சுற்றி வளைத்துக் கொண்டனர். எதிரிகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தனர். போர் நடைபெற்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகள் ஷஹீதாக்கப்பட்டனர். இந்த போரில் ஹஸ்ரத் ஆமிர் பின் ஃபுஹைரா அவர்களின் ஷஹாதத் சம்பவ குறிப்பு இவ்வாறு காணப்படுகிறது. இவர்கள் ஹஸ்ரத் அபூ பக்ர் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையாக இருந்தார்கள். அத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹஸ்ரத் அபூ பக்ர் ஆகியோருடன் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு செல்லக்கூடிய நட்பெயரும் பெற்றிருந்தார்கள். பெரு மவுனாவின் போது மற்றவர்கள் ஷஹீதான போது இவர்களும் ஷஹீதானார்கள். ஹஸ்ரத் அம்ரு பின் உமையா ஜம்ரி அவர்கள் கைதாக்கப்பட்ட போது ஆமிர் பின் துஃபைல் அவர்களிடத்தில் இவர் யார் என்று கேட்டான். அதாவது கொல்லப்பட்ட ஒருவரை சுட்டிக்காட்டி அவன் கேட்டபோது அம்ரு பின் உமையா அவர்கள் இவர்கள் ஆமிர் பின் ஃபுஹைரா என்று பதில் கூறினார்கள். ஆமிர் பின் ஃபுஹைரா அவர்கள் கொல்லப்பட்ட போது
அவர்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டதை நான் கண்டேன் என்று ஆமீர் பின் துஃபைல் கூறினான். இவர் அப்போது முஸ்லீமாக ஆகியிருக்கவில்லை. அப்பொழுது இந்த காட்சியை அவர் கண்டுள்ளார். எந்த அளவுக்கென்றால், இப்போதும் நான் அதை பார்க்கிறேன். வானம் அவருக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கிறது. பிறகு அவர் பூமியில் இறக்கப்பட்டார் என்று கூறினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வந்தடைந்த போது அவர்கள் கொல்லப்பட்ட செய்தியை சஹாபிகளுக்கு கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வந்தடைந்த போது அந்த மக்கள் கொல்லப்பட்ட செய்தியை சஹாபிகளுக்கு கூறினார்கள். உங்களுடைய தோழர் கொல்லப்பட்டு விட்டார். அவர் தமது இறைவனிடம், என் இறைவா, எங்களை குறித்த விஷயத்தை எங்களது சகோதரர்களிடம் கூறிவிடுவாயாக. நாங்கள் உன் மீது திருப்தி கொண்டுள்ளோம், நீ எங்கள் மீது திருப்தி கொண்டு விட்டாய் என்று துவா செய்தார்கள். ஆகவே அவர்களை குறித்து அல்லாஹ் செய்தியை தெரிவித்து விட்டான் என்று கூறினார்கள். இது சஹீஹ் புகாரியுடைய அறிவிப்பாகும். ஹஜ்ரத் ஆமீர் பின் ஃபுஹைரா அவர்களை யார் ஷஹீதாக்கினார்கள் என்பதை குறித்தும் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது. சில அறிவிப்புகளில் அவர்களை ஆமீர் பின் துஃபைல் ஷஹீதாக்கியதாகவும், வேறு சில அறிவிப்புகளில் அவர்களை ஜப்பார் பின் சல்மா ஷஹீதாக்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் ஆமீர் பின் ஃபுஹைரா அவர்களின் ஷஹாதத் சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள், இஸ்லாம் வாளுடைய அழுத்தத்தால் வெற்றி பெறவில்லை, மாறாக உள்ளங்களில் இறங்கி ஒழுக்கங்களில் ஓர் உயரிய மாற்றத்தை உருவாக்கிய மேலான அந்த போதனையின் மூலமாக வெற்றி பெற்றது. ஒரு சஹாபி தான் முஸ்லிமானதற்கான காரணமாக கூறும்போது, நான் ஒரு சமுதாயத்தினரிடம் விருந்தினராக இருந்தேன். அந்த சமுதாயம் மோசடி செய்து முஸ்லிம்களுடைய 70 பாரிகளை ஷஹீதாக்கி விட்டார்கள். அவர்கள் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்திய போது சிலர் குன்றுகளின் மேலே ஏறிவிட்டார்கள். சிலர் அவர்களை எதிர்க்க நின்று விட்டார்கள். எதிரியோ பெரும் எண்ணிக்கையில் இருந்தான். முஸ்லிம்கள் குறைவான எண்ணிக்கையில் இருந்தனர். அவர்களும் கூட ஆயுதமும் போர் தளவாடங்களும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆகவே ஒவ்வொருவராக அனைத்து முஸ்லிம்களையும் அவர்கள் ஷஹீதாக்கி விட்டார்கள். இறுதியில் ஒரே ஒரு சஹாபி மட்டுமே எஞ்சி இருந்தார். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹிஜ்ரத்தில் இணைந்திருந்த நபராக இருந்தார். மேலும் ஹஜ்ரத் அபூபக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையாக இருந்தார். அவருடைய பெயர் ஆமீர் பின் ஃபுஹைரா ஆகும். பல மக்கள் சேர்ந்து அவரை பிடித்தனர். ஒருவன் அவருடைய நெஞ்சில் வேகமாக ஈட்டியை எறிந்தான். ஈட்டி குத்தியதுமே அவருடைய நாவிலிருந்து தன்னையும் அறியாமல் ஃபுஸ்து வ ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்ற சொற்கள் வெளிவந்தன. அறிவிக்கக்கூடியவர் அப்போது முஸ்லீமாக ஆகியிருக்கவில்லை. அவர் அந்த சொற்களை கேட்டபோது வியப்பிற்கு ஆளானார். அவர் கூறுகிறார், இந்த மனிதர் தமது உறவினர்களை விட்டு தூரத்தில் இருக்கிறார், தம் மனைவி மக்களை விட்டு தூரத்தில் இருக்கிறார், இவ்வளவு பெரிய துன்பத்தில் சிக்கி இருக்கிறார், அவருடைய நெஞ்சில் ஈட்டி குத்தப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வளோ இருந்தும் இறக்கும்போது அவர் ஏதாவது கூறினார் என்றால் அது காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்பது மட்டுமே ஆகும். இந்த மனிதர் பைத்தியக்காரரா என்ன என்று நினைத்தேன். நான் சில மக்களிடம் இது என்ன விஷயம், அவருடைய நாவிலிருந்து இவ்வாறான சொற்கள் ஏன் வெளிப்பட்டது என்று கேட்டபோது, உங்களுக்கு தெரியாதா, இந்த முஸ்லிம்கள் நிச்சயமாக பைத்தியக்காரர்கள் தான். அவர்கள் இறை வழியில் இறக்கும்போது இறைவன் அவர்கள் மீது திருப்தி கொண்டு விட்டதாகவும் அவர்கள் வெற்றி பெற்று விட்டதாகவும் கருதுகிறார்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், என் இயல்பில் இதனுடைய தாக்கம் எந்த அளவு ஏற்பட்டது என்றால், நான் இம்மக்களுடைய தலைமையகத்திற்கு சென்று பார்க்க வேண்டும் என்றும் நானே இவர்களுடைய மார்க்கத்தை ஆராய வேண்டும் என்றும் தீர்மானித்து விட்டேன். ஆகவே நான் மதீனா சென்றடைந்தேன். இஸ்லாமிய போதனையை கேட்டறிந்து முஸ்லீமாக ஆகிவிட்டேன். ஒரு நபருடைய நெஞ்சில் ஈட்டி குத்தப்படுகின்றது. அவர் தம் ஊரை விட்டு பல மைல்கள் தூரத்தில் இருக்கிறார். அவருடைய அன்பரோ உறவினரோ அவருக்கு அருகில் இல்லை. அவருடைய நாவிலிருந்து புஸ்து வ ரப்பில் காபா என்ற சொற்கள் வெளிப்படுகின்றன. இது அவருடைய இயல்பில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், அந்த நபர் இந்த சம்பவத்தை கூறும்போதெல்லாம் புஸ்து வ ரப்பில் காபா என்ற சொற்களை அடையும் போது இந்த சம்பவத்தின் அதிர்ச்சியின் காரணமாக அவருடைய உடல் திடீரென நடுங்க ஆரம்பித்துவிடும். கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்துவிடும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஆகவே இஸ்லாம் தம் மேன்மைகளின் காரணமாக பரவியதே அன்றி பலவந்தத்தின் காரணமாக பரவவில்லை. ஹஜ்ரத் ஆமீர் பின் ஃபுஹைரா அவர்களின் ஷஹாதத்தின் போது அவர்களின் நாவிலிருந்து புஸ்து வ ரப்பில் காபா என்றும் புஸ்து வல்லாஹ் என்ற சொற்களும் வெளிப்பட்டன. இருவகையான சொற்களும் காண கிடைக்கின்றன. இருவகையான அறிவிப்புகளும் உள்ளன. இந்த சொற்கள் மற்ற சஹாபிகளின் நாவில் இருந்தும் வெளிப்பட்டு இருந்தன. ஆகவே இதை குறித்து ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள்,
நாம் வரலாற்றை படித்து பார்க்கும்போது நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், சஹாபிகள் போருக்கு எவ்வாறு செல்வார்கள் என்றால், போரில் ஷஹீதாவதே அவர்களுக்கு நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றிற்கு காரணமாக இருப்பது போன்று தெரியும். போரில் அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அதை அவர்கள் துன்பமாக நினைக்க மாட்டார்கள், மாறாக மகிழ்ச்சியாக நினைத்து வந்தார்கள். ஆகவே வரலாற்றில் சஹாபியினுடைய இது போன்ற சம்பவங்கள் அதிகமான அளவு காணப்படுகின்றன. அவர்கள் இறைவழியில் கொல்லப்படுவதேயே தமது நிம்மதியாக உணர்ந்தார்கள். உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்திய அரேபியாவின் ஒரு கோத்திரத்தை நோக்கி தப்லீகிற்காக திருக்குரானை மனனம் செய்தவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்களில் ஹராம் பின் மில்ஹான் என்பவர் ஆமீர் கோத்திரத்தினுடைய தலைவனாக இருந்த ஆமீர் பின் துஃபைல் என்பவனிடத்தில் இஸ்லாத்தின் தூதுச் செய்தியை கொண்டு சென்றார்கள். மற்ற சஹாபிகள் பின்னால் இருந்தார்கள். ஆரம்பத்தில் ஆமீர் பின் துஃபைல் மற்றும் அவனுடைய தோழர்கள் நயவஞ்சகமான முறையில் இவர்களை வரவேற்றார்கள். அந்த சஹாபி நிம்மதி அடைந்து அமர்ந்து விட்ட போது, தப்லீக் செய்ய ஆரம்பித்த போது, அவர்களில் சில விஷமிகள் ஒரு தீயவனுக்கு சைகை காட்டினார்கள். அவன் சைகை கிடைக்க பெற்றதுமே ஹராம் பின் மில்ஹான் அவர்களுக்கு பின்னால் சென்று ஈட்டியை கொண்டு தாக்கினார். அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். கீழே விழும்போது அவர்களின் நாவிலிருந்து தன்னையும் அறியாமல் அல்லாஹு அக்பர் புஸ்துவ ரப்பில் காபா என்ற சொற்கள் வெளிப்பட்டன. அதாவது, காபாவின் இறைவன் மீது ஆணையாக நான் இரட்சிப்பு பெற்றுவிட்டேன் என்று கூறினார். பிறகு அந்த விஷமிகள் மற்ற சஹாபிகளை சுற்றி வளைத்தார்கள். அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையான ஆமீர் பின் ஃபுஹைரா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹிஜ்ரத் பயணத்தில் இணைந்திருந்தார்கள். இவர்களை பற்றி கூறப்படும் போது, இந்த அளவுக்கென்றால் இவரை கொலை செய்த கொலையாளியே இவரை பற்றி எடுத்துக் கூறுகிறார். அவர் பின்னாளில் முஸ்லீமாக ஆகிவிட்டார். அவர் முஸ்லீமாக ஆவதற்கான காரணத்தை எடுத்துரைக்கும் போது கூறுகிறார், நான் ஆமீர் பின் ஃபுஹைரா அவர்களை ஷஹீதாக்கினேன். அப்பொழுது அவர்களின் நாவில் இருந்து தன்னையும் அறியாமல் புஸ்து வல்லாஹ் என்ற சொற்கள் வெளிப்பட்டன. அதாவது, இறைவன் மீது ஆணையாக நான் எனது குறிக்கோளை அடைந்து விட்டேன். சஹாபிகளுக்கு மரணம் என்பது துக்கத்திற்கு காரணமாக அமையாமல் மகிழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது என்று இந்த சம்பவங்கள் கூறுகின்றன. ஹசரத் ஆமீர் பின் ஃபுஹைரா அவர்களை ஷஹீதாக்கிய ஜப்பார் பின் சல்மா என்பவர் பிற்காலத்தில் முஸ்லிமாக ஆகிவிட்டார். அவர் கூறுகிறார், என்னை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்த விஷயம் என்னவென்றால், நான் பிரு மவுனா நாளின் போது ஆமீர் பின் ஃபுஹைரா அவர்களின் இரு தோள்களுக்கு இடையில் காத்திருந்து ஈட்டியை எறிந்தேன். ஈட்டி முனை அவர்களுடைய நெஞ்சு வழியாக கிழித்து கொண்டு செல்வதை நான் கண்டேன். அப்போது அவர்கள் உடனடியாக புஸ்து வல்லாஹ் என்று கூறுவதை நான் கேட்டேன். அதாவது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். இந்த சொற்கள் எனது செவி வழியாக எனது உள்ளத்தில் இறங்கிவிட்டன. இந்த சொற்களின் பொருள் என்ன? இவர்களுக்கு என்ன விதமான வெற்றி கிடைத்தது? நானோ அவர்களை கொலை செய்துள்ளேன் என்று நான் சிந்திக்க ஆரம்பித்து விட்டேன். நான் இதே குழப்பத்தில் ஜஹாக் பின் சுஃபியான் கலாபி என்ற ஒரு முஸ்லீமிடம் சென்று அவரிடம் முழு சம்பவத்தையும் கூறினேன். இந்த சொற்களுடைய பொருளை நான் கேட்டேன். அதற்கு அவர், வெற்றியை அடைதல் என்பது சொர்க்கத்தை அடைவதாகும் என்று கூறினார். இதை கேட்டபோது, நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று நான் கூறினேன். அத்துடன் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு எனக்கு அழைப்பு கொடுத்த போது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். பெரு மவுனா என்ற இந்த போரை குறித்து ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், இந்த மக்கள் அந்த இடத்தை அடைந்த போது அது ஒரு கிணற்றின் காரணமாக பெரு மவுனா என்ற பெயரில் பிரபலியமாக இருந்தது. அவர்களில் அனஸ் பின் மாலிக் அவர்களின் மாமாவான ஹராம் பின் மில்ஹான் என்பவர் அபு ஆமிரியின் சகோதரனுடைய மகனாகவும் ஆமீர் கோத்திரத்தின் தலைவனாகவும் இருந்த ஆமீர் பின் துஃபைல் என்பவனிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பில் இஸ்லாத்தின் தூதுச் செய்தியை கொண்டு சென்றிருந்தார்கள். அந்த மக்களுள் அனஸ் பின் மாலிக் அவர்களின் மாமாவான ஹராம் பின் மில்ஹான் என்பவர் அபு ஆமிரியின் சகோதரனுடைய மகனாகவும் ஆமீர் கோத்திரத்தின் தலைவனாகவும் இருந்த ஆமீர் பின் துஃபைல் என்பவனிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக இஸ்லாத்தின் தூதுச் செய்தியை கொண்டு சென்றிருந்தார். மற்ற சஹாபிகள் பின்னால் இருந்தார்கள். ஹராம் பின் மில்ஹான் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுச் செய்தியை கொண்டு செல்பவராக ஆமீர் பின் துஃபைல் மற்றும் அவனுடைய தோழர்களிடத்தில் சென்றபோது ஆரம்பத்தில் அவர்கள் நயவஞ்சகமான முறையில் வரவேற்பு கொடுத்தார்கள். அவர்கள் திருப்தி அடைந்து உட்கார்ந்து விட்ட போது, அதாவது ஹராம் பின் மில்ஹான் அவர்கள் இஸ்லாத்தின் தப்லீகை ஆரம்பித்த போது அவர்களில் இருந்த விஷமிகளில் சிலர் ஒருவனை நோக்கி சைகை செய்து இந்த அப்பாவி தூதுவரை பின்னால் இருந்து ஈட்டியால் தாக்கி அங்கேயே கொன்று போட்டார்கள். அந்நேரத்தில் ஹராம் பின் மில்ஹான் அவர்களுடைய நாவில் இருந்த சொற்கள் என்னவென்றால், அல்லாஹு அக்பர் புஸ்துவ ரப்பில் காபா என்பதாகும்.
அதாவது அல்லாஹ் மிகப்பெரியவன், காபாவின் இறைவன் மீது ஆணையாக நான் என் குறிக்கோளை அடைந்து விட்டேன். ஆமிர் பின் துஃபைல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுவரை கொண்டு விட்டதோடு நின்று விடாமல் அதற்கு பிறகு தன் கோத்திரமான படு ஆமீர் மக்களிடம் எஞ்சியுள்ள முஸ்லிம் கூட்டத்தின் மீது தாக்குதல் நடத்துமாறு தூண்டிவிட்டான். ஆனால் அவர்களோ அபூபரா அவர்களின் உத்தரவாதம் இருக்கும்போது நாங்கள் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுக்க மாட்டோம் என்று மறுத்துவிட்டார்கள். ஆகவே ஆமிர் பின் துஃபைல் துலைம் கோத்திரம், பனு ரியல், ஜக்வான் மற்றும் உசையா போன்ற கோத்திரத்து மக்களை தன்னோடு இணைத்து கொண்டான். புகாரியின் அறிவிப்பின் அடிப்படையில் இம்மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தூதுக்குழுவாக வந்திருந்தார்கள். இவர்கள் அனைவரும் முஸ்லிம்களின் இந்த ஆதரவற்ற சிறு கூட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்கள். இந்த காட்டுமிராண்டிகள் தம் பக்கம் வருவதை முஸ்லிம்கள் கண்டபோது அவர்களிடம், உங்களுடன் எங்களுக்கு எவ்வித சண்டையும் கிடையாது, நாங்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சார்பாக ஒரு வேலைக்காக வந்திருக்கின்றோம், உங்களிடம் சண்டையிட வரவில்லை என்று கூறினார்கள். ஆனால் அவர்களோ எதையும் கேட்கவில்லை, அனைவரையும் வாளால் வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். அநீதியாளர்களுடைய நடைமுறை எப்பொழுதும் இவ்வாறு தான் இருக்கிறது. பெரு மவுனாவுடைய ஷஹீதுகளை குறித்து எழுதப்பட்டுள்ளதாவது, மகாசி வாசிகளுடைய ஒருமித்த கருத்து என்னவென்றால், இந்த போரில் ஹஸ்ரத் அம்ரு பின் உமையா ஜம்ரி மற்றும் காபின் ஜெயித் ஆகியோரை தவிர மற்ற அனைத்து சஹாபிகளும் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதாகும். ஹஸ்ரத் காபின் ஜெயித் அவர்கள் பேரு மவுனா நாளில் காயமடைந்து போனார்கள். அவர்கள் அகல் போரில் ஒஃபாத் ஆனார்கள். ஹஸ்ரத் அம்ரு பின் உமையா அவர்கள் முஆவியா அவர்களின் காலத்தில் ஒஃபாத் ஆனார்கள். இந்த போரில் கலந்து கொண்ட அனைத்து சஹாபா பெருமக்களின் பெயர்கள் வரலாற்று நூல்களிலும் வாழ்க்கை வரலாற்று நூல்களிலும் இடம்பெறவில்லைதான். எனினும் ஷஹீதானவர்களில் 29 சஹாபா பெருமக்களுடைய பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அச்சடிக்கப்படும் போது அந்த பெயர்கள் வந்துவிடும். இப்போது அவர்களுடைய பெயர்களை நான் எடுத்துக்கூறவில்லை. 29 பெயர்கள் உள்ளன, நீண்ட பட்டியலாகும். எவ்வாறு இருப்பினும் உயிர் தப்பிய சஹாபிகளை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. இந்த போரில் கலந்து கொண்ட சஹாபிகளில் இருவர், அதாவது ஹஸ்ரத் அம்ரு பின் உமையா ஜம்ரி அவர்களும் ஹஸ்ரத் முன்சிர் பின் முஹம்மது ஆகியோரும் உயிர் தப்பினார்கள். சில வரலாற்று ஆசிரியர்களை பொறுத்தவரை முன்சிர் அவர்களுக்கு பதிலாக ஹாரிஸ் பின் சிம்மா இருந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் அந்நேரத்தில் ஒட்டகங்கள் போன்ற கால்நடைகளை மேய்ப்பதற்காக தம் குழுவை விட்டு தனியாக இங்குமங்கும் சென்றிருந்தார்கள். அவர்கள் தூரத்தில் இருந்து முகாமை பார்த்தபோது அங்கு பறவை கூட்டம் சுற்றுவதை கண்டார்கள். பாலைவனத்து தடயங்களை நன்கு அறியக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். போர் நடைபெற்றுள்ளது என்பதை உடனே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது அநீதியாளர்களான காஃபிர்களின் இரத்த வெறி பிடித்த செயல்களை கண்முன் கண்டார்கள். தூரத்திலிருந்து இக்காட்சியை கண்ட பிறகு இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உடனடியாக தமக்குள் ஆலோசனை செய்ய ஆரம்பித்தார்கள். நாம் இங்கிருந்து உடனடியாக ஓடிச் சென்று விட வேண்டும், மதினா சென்றடைந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்று ஒருவர் கூறினார். ஆனால் மற்றவரோ இந்த ஆலோசனைக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. நம்முடைய அமீர் முன்சிர் பின் அம்ர் அவர்கள் எங்கு ஷஹீதானார்களோ அந்த இடத்தை விட்டு நான் ஓடிச் செல்ல மாட்டேன் என்று கூறினார். ஆகவே அவர் முன்னேறி சென்று சண்டையிட்டு ஷஹீதாகி போனார். இது சீரத் ஹாத்தமுன் நபியின் என்ற நூலுடைய மேற்கோளாகும். ஹஸ்ரத் அம்ரு பின் உமையா ஜம்ரி அவர்களை தவிர இன்னொரு நபரும் உயிர் தப்பினார். அவர் கால் ஊனமற்றவராக இருந்தார். அந்த சஹாபியின் பெயர் காபின் ஜெயிதாக இருந்தது. சில அறிவிப்புகளில் இருந்து காஃபிர்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்பது தெரிய வருகிறது. இவர்கள் ஹஸ்ரத் ஹராமின் மில்ஹான் அவர்களுடன் சென்றிருந்தார்கள். அதன் காரணமாக இவர்கள் கடுமையாக காயமடைந்தார்கள். இவரை இறந்தவர் என கருதி காஃபிர்கள் இவரை விட்டுவிட்டார்கள். கடுமையாக காயம் அடைந்திருந்த போதிலும் இவரிடம் உயிர் எஞ்சி இருந்தது. ஷஹீதுகளின் தடலங்களுக்கு இடையில் இருந்து இவர் எடுக்கப்பட்டார். அதற்கு பிறகு அவர் உயிர் வாழ்ந்தார். இறுதியில் அகல் போரில் இவர்களுக்கு ஷஹீதாவதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. ஹஸ்ரத் அம்ரு பின் உமையா அவர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்பாக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அம்ரு பின் உமையா கைது செய்யப்பட்டார்கள். எதிரிகள் கேட்டபோது தாம் பனு முசிர் கோத்திரத்தை சார்ந்தவன் என்று அவர்கள் கூறினார்கள். அப்போது ஆமிர் பின் துஃபைல் அம்ரு அவர்களை பிடித்து அவர்களுடைய நெற்றி முடியை வெட்டிவிட்டான். பிறகு தன் தாயார் சார்பாக அவர்களை விடுதலை செய்து விட்டான். ஏனென்றால் அவனுடைய தாயார் ஒரு அடிமையை விடுதலை செய்வதாக நேர்ந்திருந்தார்கள். அரேபியர்கள் யாரையாவது கைதியாக ஆக்கினாலோ அதற்கு பிறகு அவரை விடுதலை செய்து அவர் மீது கருணை காட்ட எண்ணம் கொள்ளும் போது அவருடைய நெற்றி முடியை வெட்டி விடுவார்கள். அதற்கு பிறகு அம்ரு பின் உமையா அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு நிழலான இடத்தை அடைந்து அங்கு உட்கார்ந்து விட்டார்கள். அப்போது இரு நபர்கள் அங்கு வந்தார்கள். அவர்கள் அம்ரு அவர்களுக்கு அருகில் வந்து அமர்ந்தார்கள். அம்ரு அவர்கள் அந்த இருவரையும் குறித்து விசாரித்த போது அவர்கள் தாம் பனு ஆமீரை சார்ந்தவர்கள் என்று கூறினார்கள்.
இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில் அவர்கள் பனு சுலைமை சார்ந்தவர்கள் என்று வருகிறது. அந்த இரு கோத்திரத்துடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உடன்படிக்கை இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அம்ர் பின் உமையா அவர்களுக்கு இந்த உடன்படிக்கை குறித்து தெரியாது. அவர்கள் இருவரும் தூங்குவதற்காக ஹஸரத் அம்ர் பின் உமையா காத்திருந்தார்கள். அந்த இருவரும் தூங்கிய போது அம்ர் அவர்களை கொன்றுவிட்டார்கள். இவர்கள் இருவர் மூலமாக பனு ஆமீரிடமிருந்து சஹாபிகளுக்கான பழிவாங்கலை செய்துவிட்டோம் என்ற எண்ணம் மட்டுமே அப்போது அம்ர் அவர்களின் சிந்தனையில் இருந்தது. அதற்கு பிறகு அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று அன்னாரிடம் இந்த சம்பவங்களை கூறினார்கள். அந்த இரு நபர்களை கொலை செய்த தகவலையும் கூறினார்கள். அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எப்படிப்பட்ட இரு நபரை கொன்றுள்ளீர்கள் என்றால் இப்பொழுது நாம் அவர்களுடைய உயிருக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இழப்பீட்டை கொடுத்தார்கள். பிறகு அன்னார் சஹாபிகள் கொல்லப்பட்ட சம்பவத்தை குறித்து கூறும்போது, இது அபு பராவுடைய நடவடிக்கையாகும். நான் அதன் காரணமாகத்தான் சஹாபிகளை அவருடன் அனுப்புவதற்கு விருப்பப்படாமல் இருந்தேன். இந்த கோத்திரங்கள் சஹாபிகளுக்கு ஏதேனும் நஷ்டம் ஏற்படுத்திவிடக் கூடாது என்று நான் அஞ்சிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார்கள். தன்னுடைய சகோதரனுடைய மகன் ஆமிர் பின் துஃபைல் தன்னால் வழங்கப்பட்ட அடைக்கலத்தை முறித்து விட்டதாக அபு பராவுக்கு தெரிய வந்தபோது அவருக்கு மிகுந்த துக்கம் ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு அதன் காரணமாக ஏற்பட்ட முடிவை எண்ணி அவருக்கு துக்கம் ஏற்பட்டது. ஆகவே அபு பராவுடைய மகன் ரபியா ஆமிர் பின் துஃபைல் மீது தாக்குதல் தொடுத்தார். அது அவருடைய தந்தை வழி சகோதரராக இருந்தார். ரபியா ஆமிர் மீது ஈட்டி எறிந்தார். அது அவருடைய தொடையில் குத்தியது. அப்போது ஆமிர் உரக்க கத்தியவாறு, நான் இறந்தால் என் இறப்புக்கு அபூபரா காரணமாவார். நான் உயிருடன் தப்பிவிட்டால் என் விவகாரத்தை நானே பார்த்துக் கொள்வேன் என்று கூறினான். அம்ர் பின் துஃபைல் அந்த தாக்குதலுக்கு பிறகு உயிருடன் இருந்தான். அவனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாபம் வந்தடைந்தது. அவனுக்கு பிளேக் நோய் ஏற்பட்டது. அதன் காரணமாக நிராகரிக்கும் நிலையிலேயே அவன் மரணித்து விட்டான். எவ்வாறு இருப்பினும் அபூபராவும் அதில் இணைந்திருந்தார். ஆரம்பத்திலேயே அவர் வந்து அந்த மக்களை தடுத்திருக்க வேண்டும். அபூபரா என்ற ஆமிர் பின் மாலிக்கை பொறுத்தவரை அவரை குறித்து இரண்டு விதமான கூற்றுகள் காண கிடைக்கின்றன. சில ஆலிம்கள் அவரை சஹாபிகளுள் இணைக்கின்றார்கள். ஓர் அறிவிப்பில் வருவது போன்று அபூபரா ஆமிர் பின் மாலிக் பனு பக்ர் மற்றும் பனு ஜாஃபர் கோத்திரத்தை சார்ந்த 25 நபர்களுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமிர் பின் மாலிக் மற்றும் ஜிஹாக் பின் சுஃபியான் கலாபி ஆகியோரை பனு பக்ர் மற்றும் பனு ஜாஃபர் மீது ஆளுநர்களாக நியமித்தார்கள். இவர் பிற்காலத்தில் முஸ்லீம் ஆகிவிட்டார் என்று இந்த அறிவிப்பு சான்று பகர்கின்றது. இன்னொரு கூற்றின் அடிப்படையில் அபூபரா முஸ்லீமாக ஆகவில்லை என்று உள்ளது. எவ்வாறு இருப்பினும் இந்த இருவகையான கூற்றுகள் காணப்படுகின்றன. இதை குறித்து ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாருடைய சஹாபிகளுக்கும் ரஜி சம்பவம் குறித்தும் பிரு மவுனா சம்பவம் குறித்தும் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் தான் தகவல் கிடைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதற்கான கடும் வருத்தம் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் அறிவிப்புகளில் கூறப்படுகின்றது, அதுபோன்ற துயரம் அதற்கு முன்பும் ஒருபோதும் வரவில்லை, அதற்கு பிறகும் ஒருபோதும் வரவில்லை. ஏறக்குறைய 80 சஹாபிகள் இவ்வாறு ஏமாற்றப்பட்டு திடீரென்று கொல்லப்படுவது, அதுவும் அந்த சஹாபிகளில் அநேகம் பேர் திருக்குர்ஆனை மனனம் செய்தவர்களாக இருந்தார்கள். ஏழைகளாகவும் தன்னலமற்ற வர்க்கமாகவும் அவர்கள் இருந்தார்கள். அரேபியாவின் கொடூரமான சடங்கு சம்பிரதாயங்களை கருத்தில் கொண்டு பார்க்கும் போதும் இது ஒரு சாதாரண சம்பவமாக இருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி 80 மகன்களுடைய மரண செய்திக்கு ஒப்பானதாக இருந்தது. இன்னும் கூறுவதென்றால் அதைவிட அதிகமாக துன்பம் தரக்கூடிய செய்தியாக இருந்தது. ஏனென்றால் ஓர் ஆன்மீகவாதிக்கு ஆன்மீக உறவு என்பது நிச்சயமாக ஓர் உலகவாதிக்கு உலக உறவில் இருக்கும் நேசத்தை விட அதிக நேசத்திற்குரியதாக இருக்கின்றது. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிகழ்வுகளின் கடுமையான வருத்தம் இருந்தது. ஆனால் இஸ்லாத்தில் எந்நிலையிலும் பொறுமைக்கான கட்டளை உள்ளது. ஆகவே அன்னார் இந்த செய்தியை கேட்டுவிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினார்கள். இது அபூ பராவுடைய செயலின் விளைவாகும். இல்லை என்றால் நான் அந்த மக்களை அனுப்புவதற்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தேன். நஜது வாசிகள் சார்பாக எனக்கு அச்சம் இருந்தது என்று மட்டும் கூறிவிட்டு மௌனமாகிவிட்டார்கள். பெரு மவுனா சம்பவம் மற்றும் ரஜி சம்பவம் ஆகியவற்றின் மூலமாக இஸ்லாத்திற்கு எதிராகவும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எதிராகவும் அரேபிய கோத்திரங்கள் தம் உள்ளங்களில் வைத்திருந்த அதிகபட்ச கோபத்தை பற்றியும் விரோதத்தை பற்றியும் தெரிய முடிகிறது. எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக மிக இழிவான பொய்களையும் மோசடிகளையும் ஏமாற்றுகளையும் செய்வதை விட்டு ஒதுங்கியிருக்கவில்லை. முஸ்லிம்கள் எந்த அளவு சுதாரிப்பாக இருந்த போதிலும் விழிப்பாக இருந்த போதிலும் சில சமயங்களில் நம்பிக்கையாளர்கள் என்ற வகையில்
அவர்கள் வைத்திருக்கும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் முஸ்லிம்கள் எந்த அளவு சுதாரிப்பாகவும் விழிப்பாகவும் இருந்த போதிலும் சில சமயங்களில் நம்பிக்கையாளர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் வைத்திருந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த இறையில் அவர்கள் சிக்கிக்கொண்டு விட்டார்கள். திருக்குரானை மனனம் செய்தவர்கள், தொழுகையாளிகள், தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்கள், பள்ளிவாசலில் ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் பெயரை உச்சரிக்கக்கூடியவர்கள், ஏழைகள், வறியவர்கள், பசியோடு இருக்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். அவர்களை இந்த அநீதியாளர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சாக்குப்போக்கில் தம் ஊருக்கு அழைப்பார்கள். அவர்கள் விருந்தினராக அவர்களுடைய ஊருக்கு செல்லும் போது மிகவும் இரக்கமற்ற முறையில் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சம்பவங்கள் மூலமாக எந்த அளவு துக்கம் ஏற்பட்டாலும் அது குறைவானதாகத்தான் இருந்தது. அச்சமயத்தில் அன்னார் ரஜி மற்றும் பேரு மவுனா கொலையாளிகளுக்கு எதிராக எவ்வித போர் நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. ரஜி சம்பவம் மற்றும் பேரு மவுனா சம்பவத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் வரை தொழுகையில் குன்னூத் ஓதி வந்தார்கள். ரஜி மற்றும் பேரு மவுனா சம்பவங்களை குறித்து ஒரே இரவில் அன்னாருக்கு தகவல் கிடைத்தது என்றும் ஓர் அறிவிப்பில் வந்துள்ளது. அந்த இரு சம்பவங்களிலும் சஹாபா பெருமக்களை ஏமாற்றி மோசடி செய்து கொண்டிருந்தார்கள். ரஜி சம்பவத்தில் 10 சஹாபிகள் மட்டுமே இருந்தார்கள். ஆனால் பெரு மவுனா சம்பவத்தில் 70 சஹாபிகள் இருந்தார்கள். அதில் 2 மட்டுமே உயிர் தப்பினார்கள். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரு மவுனா சம்பவத்தின் காரணமாக எந்த அளவு அதிக துக்கமும் வருத்தமும் ஏற்பட்டது என்றால் அதை ஒரு அறிவிப்பின் மூலமாக அனுமானிக்க முடிகிறது. ஹஸரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெரு மவுனாவுடைய ஷஹீதுகள் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவு வருத்தம் ஏற்பட்டது என்றால் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அன்னார் இவ்வாறு வருத்தப்பட்டதாக நான் கண்டதில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் முழுவதும் ஃபஜர் தொழுகையில் குன்னூத் ஓதி வந்தார்கள். அதில் ரேல், ஜக்வான் மற்றும் பனு லெஹியான் ஆகியவற்றின் மீது சாபமிட்டு வந்தார்கள். ஹஸரத் அனஸ் பின் மாலிக் அவர்களிடம் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரேல், ஜக்வான் மற்றும் ரேல், ஜக்வான் ஆகிய கோத்திரங்கள் மீது ஒரு மாதம் வரை சாபமிட்டு வந்தார்கள். சஹீஹ் முஸ்லிமில் அந்த துவாவுடைய சொற்கள் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது: அல்லாஹ்வே, பனு லெஹியான், ரேல், ஜக்வான் மற்றும் உசையா ஆகியவற்றின் மீது சாபத்தை அனுப்புவாயாக. அவர்கள் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருக்கு கட்டுப்படாமல் இருந்துள்ளார்கள். கஃபார் கோத்திரத்தை அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. அஸ்லம் கோத்திரத்தை அல்லாஹ் நலமுடன் வைத்திருப்பானாக என்று துவா செய்தார்கள். ஹஸரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் ரஜி மற்றும் பேரு மவுனா ஆகியவற்றின் துயர நிகழ்வுகளின் செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது குறித்து எடுத்துரைத்தவாறு இவ்வாறு கூறுகிறார்கள்: அந்த செய்தி கிடைக்கப்பெற்ற நாளிலிருந்து தொடர்ச்சியாக 30 நாட்கள் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலை தொழுகையில் நிற்கும்போது மிகவும் உருக்கத்துடன் ரேல், ஜக்வான், உசையா மற்றும் பனு லெஹியானுடைய பெயரை எடுத்து கூறி, அல்லாஹ்விடத்தில், என்னுடைய எஜமானனே, நீ எங்களின் நிலை மீது கருணை காட்டுவாயாக. இஸ்லாத்தின் எதிரியுடைய கையை தடுப்பாயாக. அவர்கள் உன் மார்க்கத்தை அளிப்பதற்காக இரக்கமற்ற முறையிலும் கடுமையான முறையிலும் அப்பாவி முஸ்லிம்களின் இரத்தத்தை சிந்த செய்கிறார்கள் என்று துவா செய்வார்கள். இது பெரு மவுனாவுடைய போர் சம்பவம் ஆகும். நான் எப்பொழுதும் வலியுறுத்துவது போன்று அநீதிக்குள்ளாக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்காக துவாக்களை செய்து வாருங்கள். அல்லாஹ் விரைவில் அநீதியாளர்களை பிடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வானாக. எவ்வாறு சஹாபிகள் ஏமாற்றப்பட்டு கொல்லப்பட்டார்களோ அவ்வாறு அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள். சில சமயம் ஓரிடத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள், சில சமயம் வேறு இடத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். பிறகு அங்கே குண்டுகள் வீசப்படுகின்றன. அல்லாஹ் கருணை காட்டுவானாக. உலகின் பொதுவான நிலைகளுக்காகவும் துவா செய்யுங்கள். உலகம் மிக விரைவாக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. போருக்கான அறிகுறிகள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. அல்லாஹ் அகமதிகளை போரின் தீய தாக்கத்திலிருந்தும் அதனுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பானாக. பாகிஸ்தான் அகமதிகளுக்காகவும் குறிப்பாக துவா செய்து வாருங்கள். தற்போது மீண்டும் அவர்களுக்கு கஷ்டங்கள் அதிகரித்து வருகின்றன. அல்லாஹ் கருணை காட்டுவானாக. அநீதியாளர்களிடமிருந்து அவர்களுக்கும் ரட்சிப்பை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina
من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر